பார்த்து வருகிறோம். பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலினை கொல்ல முயற்சி செய்தவர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், விவரங்கள். ஆடுதுறை பேரூராட்சி தலைவரும் பாமக தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளருமான மா.க. ஸ்டாலினை நேற்று அவரது அலுவலகத்தில் உள்ளே புகுந்து சில கும்பல் வெட்டி கொலை செய்ய முயற்சி மேற்கொண்டது. இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. இதில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா சிசிடிவி காட்சிகள் சிக்கி இருக்கிறது. தற்போது முதலாவதாக பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் இருந்து வெடிக்கப்படாத ஒரு இந்த சணல் குண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு வெடிகுண்டானது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த சணல் குண்டு யார் தயாரிக்கிறார்கள், அந்த பகுதிகளில் எங்கிருந்து இவர்களுக்கு இது போன்ற வெடிமருந்து போன்றவை எல்லாம் கிடைத்தது என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளை வைத்து பார்த்த போது அது சஃபாரி காரில் வந்தவர்கள் ஒரு இடத்தில் நின்று சரியான நேரத்தை தயார் செய்த பிறகுதான் அவர்கள் பேரூராட்சி அலுவலகத்துக்கு உள்ளே புகுந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. அந்த வாகனத்தின் பதிவு எண்ணை பார்த்தபோது அந்த வாகனத்தின் பதிவு எண் போலி எண் என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதனால் போலீசாருக்கு இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைப்பதில் சில சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் மா.க. ஸ்டாலின் அவர்களிடம் விசாரித்த வரையில் இதற்கான காரணம் தற்போது வரை போலீசாருக்கு தெரியாமல் இருக்கிறது. கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்களை கைது செய்த பிறகுதான் இதற்கான காரணம் தெரிய வரும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை செல்போன் சிக்னல் ஆதாரங்களை வைத்து சில இடங்களை போலீசார் பிடித்திருப்பதாக கண்காணித்து வருவதாகவும் 4 தனிப்படைகளாக பிரிந்து சில குழுக்களை கண்காணித்து வருவதாகவும் இன்று மாலைக்குள் கைது நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.